சொல்கிறாங்க அந்த காலம் வந்து அடிமைகள் இருந்த காலம், வேத புஸ்தகம் அடிமையில் ஒத்துப்போகுது, அடிமையில் ஒழுங்காக வேலை செய்ய சொல்லுதாகும். கிடையாது, நீங்கள் பைபிளை தப்பாக வாசிக்கிறீங்க, கரெக்டாக வாசிங்க. எகிப்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்த மக்கள் கதறி அழுதுபோது கர்த்தர் வந்து அவரை கொடுமைப்படுத்துவதனுடைய கையிலிருந்து அவர்களை விடுவித்தார், பலத்த கரத்தினால் விடுவித்தார். அப்புறம் திரும்ப திரும்ப சொல்கிறார், எத்தனை தடவை சொல்கிறாருன்னு வாசித்து பாருங்க. எத்தனை தடவை சொல்கிறார், நீ மறந்துடாத, நீ அடிமைத்தனத்தில் இருந்த, அதனால் இன்னொருத்தனை அடிமைப்படுத்தாத, நீ கொடுமைப்படுத்தப்பட்ட, ஆகவே இன்னொருத்தரை நீ கொடுமைப்படுத்தாத, நல்லா நடத்து, அப்படியே சொல்கிறாரு பாருங்க. கொடுமைப்படுத்துகிறது, அப்ரஸ் பண்ணுறது, அடிமையாக்குகிறது, கசைக்கு புளிகிறது, இதெல்லாம் கர்த்தருக்கு ஒவ்வாத காரியங்கள். இதெல்லாம் கர்த்தர் என்னைக்குமே ஒத்து போனது கிடையாது. அடிமைத்தனம் இருந்தது அந்த காலத்தில். ஆமாம், மார்க்கெட்டை போய் கத்திரிக்காய் வாங்குற மாதிரி ஒரு 4 அடிமையை வாங்கிட்டு வரலாம், வேலைக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வரலாம், அவனை கட்டி போட்டு வேலை வாங்கலாம். அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது, லீவு கிடையாது, சேலரி கிடையாது, பென்ஷன் கிடையாது, கிராஜுவேட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு ஒன்றும் பேசவே முடியாது, பேசுறதுக்கே உரிமை கிடையாது. மரியாதையை வாயை மூட்டி சொன்ன வேலையை செஞ்சுட்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு காலம் அடிமைத்தனம் இருந்தது. ஆனால் வேதவசனம் அடிமைத்தனத்தை போதிக்கிறது இல்லை, அதுக்கு எதிராக தான் போதிக்கிறது.